கோவப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, கவலைப்படக்கூடாது, மனது அமைதியாக இருக்கணும், ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது, ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது, அண்டர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றாடம் நம்ம மனசுக்குள்ளே நம்ம ஆயிரம் போராட்டங்களை போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நல்லா கவனித்து பார்த்தோம்னா எதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அதே தான் நம்ம மனசு செக்குமாடு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நமக்கு போட்டிருக்கிற சிறையிலேருந்து சுதந்திரமாக வெளியில் வரணும்னா அதை முறைப்படி பழக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. தியானம்ன்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. ஆனால் பிரச்சனை என்னென்னா இன்றைக்கி தியானம்ன்ற பேரில் அபத்தமான சில பயிற்சிகளை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே தவிர முறைப்படி அறிவியல் பூர்வமாக எந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணால் நம்ம மூளையை நம்ம கட்டுக்குள்ளே அதோட தன்னிச்சையாக செயல்படுற ஆட்டோமேட்டிக் ப்ராசஸஸை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர முடியுன்ற வழிமுறைகளை நம்ம கற்றுக்கிட்டால் மாத்திரம்தான் நம்ம மனசை நம்மளால் அடக்க முடியும். இந்த மாதிரி ஒரு பயிற்சியை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேர்ந்து தியானம் பண்ணுறதுக்கு வாங்க. இந்த கோர்ஸோட பேர் மைண்ட் ஷிஃப்ட் ப்ரோ அப்படின்ற ஒரு ஒர்க் ஷாப். இது காலங்காத்தால் நடக்கும். நீங்கள் பிகினர் லெவல்லையும் மெடிடேஷனை கற்றுக்கலாம், இல்லை அட்வான்ஸ்ட் இல்லை இன்டர்மீடியட் லெவல்லையும் கூட கற்றுக்கலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே இருக்கிற லிங்க்ஸில் உங்களுக்கு முறைப்படி கிடைக்கும். இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பர்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸாக வாங்கிக்கோங்க. வாழ்க்கைன்றது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஓடியே போய்கிட்டு இருக்கு. இதில் ஒரு நொடி கூட வேஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நேரமே கிடையாது. ஸோ இருக்கிற காலங்களை ரொம்ப அழகான ஒரு மனதோட வாழணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே அதுக்கான முதல் ஸ்டெப்பை எடுத்து வைங்க. கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி முறைப்படி தியானம் என்னோட சேர்ந்து பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. நிறைய பேர் எனக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கீர்த்தனா நீ சொன்ன சூப்பராக இருந்தது, எல்லாம் எங்களுக்கு மைண்ட் அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் நான் முன்னாடி எந்த மோட்டிவேஷன் கிளாஸு என்ன ஒரு அட்வைஸ் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் எஃபெக்ட் 5 minutes, மிஞ்சி போனால் 2 days. அதுக்கப்புறம் பேப்பர் பேன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது நியாயமான கொஸ்டினா இல்லையா? இந்த கொஸ்டின் உனக்கும் இருக்குதா? இப்போ தெளிவாக இருக்குது, ஆனால் இந்த தெளிவு வெளில போனால் மறைஞ்சிடுதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். உனக்கு தான் இந்த கிளாஸு, அதனால் ஒழுங்காக பார்த்துக்கோ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணப்போ நான் வந்து ஒரு கதை சொன்னேன். என்னோட அபரீதமான அகேன் டிராயிங் ஸ்கில் இல்லை, ஒரு பெரிய யானைக்கு கொஞ்சம் காய்டர் வந்துருக்குது, அதனால அதை கண்டுக்காத. டேய் யாரா சிரிச்சடப்பா சொல்ற? யானை தெளிவு, அது பகுத்தறிவு, அது அறிவு. அறிவுனா யூஸ்வலாக நம்ம என்ன புரிஞ்சுப்போம் அப்படின்னா, மேக்ஸ் பார்த்தியா எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டான், அறிவாளி அப்படின்னுவோம். அது அறிவு கிடையாது. அது உனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரியும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே எது நல்லது எது கெட்டதுன்றத அறிந்து அது பின்னாடி போகிற, எது நல்லதோ அது பின்னாடி போகிற அறிவுன்றது தான் தெளிவு. இதுக்கெல்லாம் கை தட்டணும். ஆக்சுவலாக ஒருத்த மேக்ஸ் நல்லா போடுறதுனால அவன் அறிவாளி கிடையாது. லைஃப்பில் நல்ல சாய்ஸஸ் எவன் எடுக்கிறானோ அவன் தான் உண்மையிலேயே அறிவாளி. ஸோ உனக்குள்ளே பார்த்தியானா ஒரு அறிவாளி இருக்கான், அவனுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த கிளாஸில் எல்லாம் நீ கேட்டுக்கினேன், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அறிவுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த அறிவை இப்போதைக்கு செலுத்திக்கின்னு இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே பின்னாடி யானைன்றது இவ்வளோ பெருசு இருக்குமா? பெருசாக இருக்குமா? அண்ட் அந்த யானை, அப்படிப்பட்ட யானை கூட கோயிலில் பார்த்தியானா அது லைஃப் லாங் நின்றுக்கிட்டு என்ன பண்ணின்னு இருக்கும்? நீ கொடுக்குற ₹1 வச்சுக்கின்னு அதை எடுத்துன்னு போயிட்டு பான்பரா கடையில் மச்சான் ஒரு பான்பரா கொடு நான் கேட்கும். அந்த ₹1 வச்சுக்கிட்டு அந்த யானைக்கு என்ன பிரயோஜனம் சொல்ல? பட் லைக் அ ஸ்லேவ் இட் இஸ் டூயிங் த சேம் திங் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். ஏன்னா அது வந்து ட்ரெயின்டு எலிஃபென்ட்டு. அந்த யானை நினச்சதுன்னா பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிற யானை பாகன் வெங்காய சட்னியாக நம்ம ஒரு வயிற்றுன்னு போனோம். பட் அவங்க 2 பேர் கேஸில் யானை பாகன் இஸ் வெரி பவர்ஃபுல். அதே யானைக்கு மதம் பிடிச்சிடுச்சேன்னா யானை பாகனுக்கு சுத்தமாக பவரே கிடையாது. ஸோ இப்போ உனக்குள்ளே இருக்கிற யானை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது உன்னோட அறிவுக்கு அடிமையா இல்லை யானைக்கு உன்னோட அறிவு அடிமையான்னு சொல்லிட்டு கேட்டால் வாட் வில் யூ டெல் இஸ் த கேஸ்? அடிமை ஆயிடுச்சு. ஸோ இந்த யானைன்றது அதுவும் உனக்குள்ள மதம் பிடிச்சி போய் உட்காந்துருக்குது. அது எந்த டைரெக்ஷனில் போதோ உன் அறிவு அது பின்னாடியெல்லாம் கண்டிப்பாக போகும், போயின்னு இருக்குது.
நிறைய பேர் லைஃப்பில் பார்த்தியானா ப்ராப்ளம்ஸ் எதனால் வருதுன்னா பிகாஸ் they let the elephant uncontrolled, untrained. They let the elephant uncontrolled, untrained. இப்போ இது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா இது என்னது? இவன் அறிவு, இது யானை. உனக்குள்ள இருக்கிற அறிவு இதுன்னா உனக்குள்ள இருக்கிற யானை என்ன? நோ, எல்லாரோட யானையும் இந்த உலகத்தில் மனுஷானா பிறந்தாலே எல்லாரோட யானையிலுமே பார்த்தியானா ஒரு கேரக்டர் அதிகமாக இருக்கும். பட் தே ஆர் பேசிக்லி 5 கேரக்டர்ஸ். பேசிக்லி எத்தனை கேரக்டர்ஸ்? 5 கேரக்டர்ஸ். சில பேரோட யானை அண்ட் டிபெண்ட் ஆன் நீ எந்த மாதிரி லைஃபு இது வரைக்கும் வாழ்ந்துருக்கிறன்றதை பொறுத்து ஏதாவது ஒரு டிவிஷன் டாமினேட் பண்ணும், இல்லை எல்லா டிவிஷனுமே ஒன்றா சேர்ந்து கும்மி அடிச்சுன்னு இருக்கும். ஓகே, ஸோ த ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்த்தியானா ஃபஸ்ட்டு கேரக்டர் ஆர் ஃபஸ்ட்டு இது போட்டியானா வேர்ல்ட்லி டிசையர். சொல்லு பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மெட்டீரியலிஸ்டிக் ஆசை. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆசை தப்பு கிடையாது. உன்கிட்ட ஒரு விஷயம் வருதுன்னா அதை நீ என்ஜாய் பண்ணுறன்னா, அல்லாட்டம் இல்லாமல் என்ஜாய் பண்ணுறன்னா அது தப்பே கிடையாது. அண்ட் அந்த ஆசை ஒரு நம்மளோட மனுஷ வாழ்க்கையில் ஒரு மேஜர் விஷயத்தை நம்மளை அடைய வச்சிருக்குது. நம்ம காட்டில் குரங்கோட சேர்ந்து குரங்கா சுற்றி நின்றோம். நம்ம ஆசைப்படலைன்னா, ஒரு நல்ல வாழ்க்கைக்கு ஆசைப்படலைன்னா இந்த மாதிரி ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் சிவிலைசேஷனை நம்மளால் பில்டப்பே பண்ணியிருந்திருக்க முடியாது. ஸோ அந்த ஆசைன்றது நம்மளோட முன்னேற்றத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அந்த அளவுக்கு அது நம்மளை ஒலையும் வைக்கும். எது நம்மளை தூக்கி விட்டுச்சோ அதே நம்மளை இறக்கி விட்டுரும். அண்ட் அந்த காலத்தில் பார்த்தியானா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஸோ ஆசைப்பட்டாதான் முன்னாடி போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தியானா உனக்கு திரும்புகிற பக்கம்லாம் விஷயங்கள் இருக்குது, உன்னோட தேவைக்கும் அதிகமாகவே எல்லா விஷயமும் இருக்குது. So what happens, instead of people ruling their desire starts to rule them. How many of you understand this? Okay, so இது சாதா ஆசை கிடையாது, அளவான ஆசை கிடையாது, அல்லாடுற ஆசை. சில ஆசைகள் நமக்கு எதுக்கு வரும்? சாப்பாடு, pleasurable eating, right? சாம்பார் சாதவை டூ, பீட்சாவை பே, கீரவை டூ, சரக்குவை. மோகனே உன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு தெரியுது. பிராண்டட் க்ளோத்ஸ், கட்டினால் பிராண்டட் க்ளோத்ஸையே கட்டுவேன், கந்தையானாலும் கசகி கட்டு காலெல்லாம் ஓடி போச்சு, கட்டினால் பிராண்டட் க்ளோத்ஸு. ஸோ க்ளோத்ஸுக்கு ஆசை வேற, மணி, ஃபேம். ஸோ இப்போ இந்த ஆசை பார்த்தியானா இட் கேன் பி பேசிக்லி சம்மரைஸ்ட் இன் டு பெயின், ப்ளெஷர். ஸோ எதெல்லாம் நம்மளுக்கு ப்ளெஷருன்னு நினைக்கிறோமோ அது பின்னாடி யானை ஓடும், எதெல்லாம் பெயின்னு நினைக்கிறோமோ அது வேண்டான்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்ணும். ஃபேம், இன்சல்ட். ஸோ எதெல்லாம் ஃபேம்னு வேணுமோ ப்ளெஷர் தான் மணி. ஸோ யூ கேன் ஈவன் புட் இட் அஸ் கெயின், லாஸ், ரைட்? மணின்றது கெயின், மணி இல்லாமல் இருக்கிறதுன்றது லாஸு. எது கைத்தட்டல்னு நினைக்கிறோமோ அதுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரைஸ், ப்ளேம். ப்ரைஸ், ப்ளேம். ஒருத்தவங்க பாராட்டணுன்றதுக்காக போவோம், அடுத்தவங்களை நம்மளை திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போக மாட்டோம். ஸோ வாட் ஆல் வி திங்க் வில் ப்ரொவைட் திஸ், எதெல்லாம் இது கிடைக்கும், ப்ளெஷர் கிடைக்கும், ஃபேம் கிடைக்கும், கெயின் கிடைக்கும், ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு இருக்குமோ அந்த டிசையர்ஸ்ன்றது நம்மளை ரூல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஹவு மெனி ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸோ ஃபார்? ஸோ சில பேரோட எலிஃபெண்ட் பார்த்தியானா அது அதிகமாக டிஸ்டர்ப் ஆகுறதுன்றது பை எக்ஸ்டர்னல் திங்ஸ். ஹவு மெனி ஆஃப் யூ திங்க் தட் யுவர் எலிஃபெண்ட் இஸ் எஸ் இட் இஸ் டூ மச் டிஸ்டர்ப் பை வேர்ல்ட்லி டிசையர்ஸ்? அதில் தான் எனக்கு நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்கர், சேட்னஸ். எனக்கு இது இல்லையே. இட்ஸ் ஆல்வேஸ் ரிவால்விங் அரவுண்ட் திங்ஸ் அண்ட் ப்ளெஷர் லைக் செக்ஸு, லஸ்ட்டு. ஒரு கொஞ்சம் வெள்ளையாக காலை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது, நல்ல அழகான கண்ணை பார்த்தா அப்படின்றது, ரைட்? யூ லெட் ப்ளெஷர் ரன் யோர் கான்ஷியஸ்னஸ். ஸோ இது ஒரு டிவிஷன்னா இது என்ன டிவிஷனு?